ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப அருமையான ஒரு பிரியாணிக்கு வேண்டிய கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிரியாணிக்கு இதை வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்ட போல இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பாருங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டா வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா கருப்பாயிடும்னு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதே நேரத்தில் ஒரு லெமன் சைஸ்க்கும் கம்மியா புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். மற்ற பொருள்லாம் என்னென்னு போடும் போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இது நல்லெண்ணெயில செய்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கடலெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, வெஜிடபிள் பிரிஞ்சியா இருக்கட்டும், குஸ்காவா இருக்கட்டும், அதே நேரத்தில் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். அந்த கத்திரிக்காய் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு பெரிய தக்காளியை போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. கத்திரிக்காவை அதில் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா முடிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வெந்த அப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு மூடியை போட்டு இது கொஞ்சம் வேகட்டும். காய் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இது வறுத்த வேர்க்கடலை தான். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு கொஞ்சம் வெடிச்சு வரும், வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு இந்த 2 வேர்க்கடலையும் இந்த வெள்ளை எள்ளும் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் கொடுக்கறதே இதுதான். வெடிச்சு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கரிஞ்சு போயிடும். சும்மா அப்படி வெடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வெடிச்சு வருது பாருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். 2த்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். கத்திரிக்காய்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வேர்க்கல்லையும் இந்த எள்ளும் போடும் போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்க, எடுத்துட்டு பார்க்கலாம். சூப்பரா கொதிச்சிருச்சு. நல்லா கத்திரிக்காவும் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், புளி தண்ணியும் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை, எள்ளு, வெள்ளை எள்ளு, அந்த பேஸ்ட்டை போட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்ப மணமா இருக்கு, வாசனை சூப்பராக இருக்கு. உப்புலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளவுதான். இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுட சுட அட்டகாசமான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் பிளைன் பிரியாணிக்கும் நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசை கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.